முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாருங்க. அதுல என்ன சொன்னாரு, அரை மணி நேரத்துக்கு மேல வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொன்னார். நான் கூட உங்களை கேட்டேன். அதுக்கப்புறமா என்ன சொன்னாரு, இது மாதிரி செல்ஃபி எடுக்கணும்னு வந்தாங்க அப்படின்னாரு. அப்போ கூட எதேச்சியா வேர்வையை தொடச்சேன் அப்படின்னாரு. வேர்வையை துடைக்கும் போது நம்ம கர்ச்சீஃப் வச்சுட்டு துடைப்போமே தவிர ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கின்னு அதில் இந்த செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணிட்டு இப்படி துடைக்கிறதுன்றது இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. உழைப்பாளியா இருக்கும்போது அந்த வேர்வையெல்லாம் வந்து கர்ச்சீஃப் எடுத்துட்டு இருக்க முடியுமா சார்? அப்படியே டப்புன்னு தொடச்சிட்டு போறதா? அப்படியே துடைக்கலாம். அதையும் அந்த மொபைலை பார்த்துட்டு துடைக்கணும் அப்படின்னு ஒன்று. சரி, அப்படியே இருந்தாலும் முதல்ல சொன்ன விளக்கம் அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்க முடியுமான்னு சொன்னார். ரெண்டாவது தடவை வேர்வையை துடைச்சேன்றார். எதுக்காக இந்த வித்தியாசம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதை விட எனக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, பெரியார் கொள்கைகளை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேற சொல்லியிருந்தாரு. நான் 30 வருடங்களுக்கு முன்னாடி அந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு அப்போ அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது போயிருந்தேன், அதை நான் நினைவு கூர்ந்தேன், இப்போதும் போனேன் அப்படின்னாரு. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடியும் நீங்கள் பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணலை, 30 வருஷத்துக்கு பின்னாடியும் நீங்கள் பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணலை. அப்புறம் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது?